என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தரின் சவால் நிறைந்த அநேக அற்புத சாட்சிகளோடு இந்த வல்லமையான சுகமளிக்கும் அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். நிச்சயமாய் இன்று ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே அல்லது உங்களுடைய உடலிலே என்ன விதமான பிரச்சனைகள், நோய்கள், வலி, வேதனைகள் இருந்தாலும் சரி, இந்த சுகமளிக்கும் பிரார்த்தனை வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. விடுதலை தரும் சத்தியம் இது இப்பொழுதே உங்களுக்கு சுகத்தை நிச்சயமாய் கொடுக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜெப வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை எந்த அழிவில் ஆபத்தில் இருந்தாலும் அங்கே இருந்து விடுவிப்பார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாதியை குணமாக்குவார். இப்பொழுதே கடந்து வருகிற அற்புதமும் அதிசயமுமான தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவ வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளதாகவும் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அந்த அக்னியாய், வல்லமையாய், ஆவியாய் உங்கள் பக்கமாய் கடந்து வந்து எந்த உபத்திரவங்களிலே, பாடுகளிலே, எந்த விதமான வியாதிகள், வருத்தங்களில் நீங்கள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே, அந்த அற்புதமான இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த இயேசு என்று கேட்டால், அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி, காயப்பட்டு இரத்தம் சிந்தின அந்த அற்புதமான இரட்சகர், உன்னுடைய ஆத்தும நேசரும் உன் இரட்சகருமாகியவர், அவருடைய நாமத்தினாலே இன்று இந்த வார்த்தைகளினால் உங்களை விடுவிப்பார். ஆமென். அவர் உங்களுக்காய் பாடுகளை சகித்தவர். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஏனோ தானோ என்று கேட்காதிருங்கள். நெஞ்சிலே கை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள், எனக்காக இந்த இயேசு, எனக்காக என் அன்பின் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆமென். நான் பட வேண்டிய பாடுகளை, நான் பட வேண்டிய அடிகளை, நான் பெற்றிருக்க வேண்டிய காயங்களை அவரே பெற்றதினால் இனி நான் அடிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. அவர் இரத்தம் சிந்தினதினால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதோடு என் வியாதிகளில் இருந்து எனக்கு விடுதலை உண்டாகிறது என்று சொல்லுங்கள். விடுதலை உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த இடத்திலே எந்த வலி, வேதனைகள், கட்டிகள் அல்லது உபத்திரவங்கள் அல்லது உங்கள் நாசிகளிலே பயங்கரமான வலி, வேதனைகளும் சதை அடைப்புகளும் இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்திலே என்ன ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளங்கள் அல்லது மூட்டுகளை மாற்ற வேண்டும், மூட்டு குகப்பைகளை மாற்ற வேண்டும், அல்லது உங்களுக்கு சவ்வுகள், லெகிமெண்ட் கிழிந்திருக்கிறது, என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இன்று என் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். என் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். அது நிச்சயமாய் கர்த்தரின் சவால், கர்த்தருடைய சவால். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நானே. இந்த உலகத்தில் யாரும் எவனும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் சொல்ல முடியாத ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் சொன்னார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு சுகம் கொடுக்கிறவர். ஆமென். ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, I am the Lord your healer. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது சவால். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தாமே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார். அவர் தாமே உங்கள் பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை சுமந்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அவர் சுமந்து தீர்த்த பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் இனி உங்கள் மீது ஆளுகை செய்ய அதிகாரம் இல்லை. ஓ க்ளோரி. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் இன்று இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் பலகீனமான இடங்களிலே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, என் மூட்டை மாற்ற வேண்டும், என்
ஐயா என்னுடைய மூட்டை, என் கை மூட்டை, கால் மூட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அங்கே பயங்கரமான வலியும் வேதனையும் இருக்கிறது. என் மூட்டுகளில், என் கால்களில், அல்லது என்னுடைய சவ்வுகள் கிழிந்திருக்கிறதாய், விட்டிருக்கிறதாய் சொல்லுகிறார்கள். வலி தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை. என் இருதயத்திலே ஓட்டை இருக்கிறது. இந்த ஓட்டை இருக்கிறதுனாலே என் இதயத்திலே வலி இருக்கிறது, அடைப்புகள் இருக்கிறது. அடைப்புகளினால் என் இருதயத்திலே பயங்கரமான வலி இருக்கிறது. வேலைகள் செய்ய முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்று இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரர்களை நன்றாய் கவனியுங்கள். இருதய வாழ்விலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவர் இந்த இயேசு நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறவர். ஐயா, பலகீனமான இருதயங்களை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நவமான புதிய இருதயத்தை கொடுக்கிறவர் என்றல்லவா வேதத்திலே வாசிக்கிறோம். அது இப்பொழுதே கர்த்தருடைய சவாலாய் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்ய போகிறது. நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, என்ன கேன்சர்ல இருந்தாலும் சரி, உங்கள் கிட்னிகள் எல்லாம் பழுதடைந்து ஒருவேளை நீங்கள் பயங்கரமான வலியிலும் வேதனையிலும் இருந்தாலும் சரி, இன்று என் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் இங்கே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். மாற்றமே இல்லை. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபங்களை இந்த யூடியூப் மூலமாய், ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே நம் மத்தியிலே இந்த அற்புதங்களின் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே உண்டு. அவரே உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர். ஆமென். அவரே உங்களை எல்லா பலகீனங்களிலும் இருந்து விடுதலையாக்கும்படியாய் இன்று அவர் தம்முடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார். ஓ மைட்டி காட். சந்தேகமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த பகுதிகளிலே உங்களுக்கு நோய் இருக்கிறது? ஐயா, என் வயிற்றிலே, மார்பிலே, என் சரீரத்திலே வலியோடு ஒரு கட்டி இருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அது வலியும் போய்விடும், கட்டியும் போகத்தக்கதாய் தேவ மகிமை உங்களை நோக்கி இறங்கி வரும். ஹல்லேலூயா. என் இயேசுவின் நாமத்தினாலே மகா பெரிய அற்புதங்கள் நடக்கிற நேரம் இது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வார்த்தைகளின் முடிவிலே நீங்கள் அநேக அற்புதங்களை நீங்கள் நேரில் காண போகிறீர்கள். அநேக அற்புதங்களை நம் மூலமாய் கர்த்தர் செய்த மகிமையான அற்புதங்களை, இது போன்ற நீங்கள் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நம்முடைய வெப்சைட்டிலே, நம்முடைய யூடியூபிலே நீங்கள் பார்க்க முடியும். இன்றும் பார்க்க போகிறீர்கள். இதன் முடிவிலே, முடிவு வரை தவறாமல் பாருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாருங்கள். என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீ விசுவாசித்தபடியே ஆக கடவது நீ சொன்னீங்களே. ஐயா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. இன்று எங்கள் மேல், எங்கள் உச்சன் தலையில் இருந்து உள்ளம் கால் வரையும் உள்ள எல்லா வியாதிகளையும் குணமாக்குவீர் என்று விசுவாசத்தின் படியே நாங்கள் இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிறோம். ஐயா, எங்கள் விசுவாசத்தின் படியே, ஆமென், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த சுகத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க் 16:20 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று, யாரையா? கர்த்தரை பின்பற்றினவர்கள், அன்றும் இன்றும் என்றென்றுமாய் கர்த்தரை பின்பற்றினவர்களாய், கர்த்தரை பின்பற்றினவர்களாய், அவருடைய சீசர்களாய் இருக்கிற நாம் எங்கும் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து, அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆபிரகாமை போல கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகும் பொழுதே கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து, கர்த்தரும் உடன் இருந்து இந்த அற்பிரயோஜனமான மனிதர்களாகி நம்முடனே கூட இருந்து அவரும் வேலை செய்து, கிரியை செய்து என்ன செய்தாரா? நாம் பேசிய, அவர்கள் பேசிய நல்ல தேவ வார்த்தைகளை அற்புதங்களினாலும்
அடையாளங்களினாலும் ஹல்லேலூயா உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல், எந்த விதமான வெட்கமும் அல்லது எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த அவிசுவாசமும் இல்லாமல் விசுவாசத்தோடே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அவர் உங்களோட வருவார், எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தனியா நாம போனா, ஊழியத்திற்கு போனா ஒன்றும் நடக்காது. நாம் நன்றாய் பேசிக்கொண்டு வரலாம், நாம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நாம் பேசலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால், அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். மார்க் 16:20 படியே நீங்கள் கிறிஸ்துவோடே கடந்து செல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாய் அவர் உங்களோட வருவார், உங்களோட இருப்பார். மாத்திரமல்ல, அவர் நீங்க பேசிய வசனங்களை, வார்த்தைகளை, தேவ வசனங்களை அற்புதங்களினால், அடையாளங்களினால் அவரே உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கோவொர்க்கரை போல, ஒரு உடன் பணியாளரை போல, ஒரு உடனுரை பாஸ்டரை போல, ஓ க்ளோரி, கர்த்தரே உடன் இருந்து, ஆமென், இன்றும் அதுதான் நடக்க போகிறது. அது நிச்சயமாய் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் நடந்ததினால் தான் இந்த செய்தியின் கடைசியிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அற்புதமான அநேக நேரடி சாட்சிகளை கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இது கர்த்தரின் சவால். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க் 16:17-18 சொல்றாரு, என் நாமத்தினாலே கடந்து செல்லுகிற பிள்ளைகள், ஆமென், கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கட்டளைகளின் படி கடந்து செல்லுகிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியுமா? என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த அதிகாரம், ஆமென், இந்த அதிகாரத்தை கர்த்தர் தேவ மனிதர்களாகிய விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சௌக்கியத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தருடைய மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் இன்றைய அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் இந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் இந்த சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே உங்களை முழுமையாய் தாழ்த்துங்கள். ஆமென். ஐயா, இந்த காலை ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிற இந்த மகிமையான நேரத்திலே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை செயல்படும். இங்கே கட்டுகள் உடையும், நோய்கள் அகலும், பாரங்கள் நீங்கும். இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் கிருபை வல்லமை உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை, உங்கள் சாவி, ஆத்துமா, சரீரத்தை இப்பொழுதே தொடும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இணைந்திருங்கள். ஆமென். விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 பாருங்கள், இயேசு தனியாய் செல்லவில்லை. இயேசு எங்கும் சுற்றி நடந்ததெல்லாம் அவர் தனியாய் செல்லவில்லை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே கடந்து சென்றார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் ஊழியங்களுக்கு கடந்து சென்றார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் கொண்டு போகப்பட்டார். ஆமென். 10:38 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினால், தேவன் நல்ல கவனிங்க, தேவன் அவரோடே கூட இருந்தபடியினால், அவர் பேசுகிறவராய் மாத்திரமல்ல, அல்லது பாடுகிறவராய் மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட
யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதிருங்கள், இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. இது வெறும் வார்த்தையோ வெற்று வாய்ஜாலங்களோ அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். மாற்றமே இல்லை. உறுதியாய் விசுவாசத்திலே திடனாயிருங்கள். இப்பொழுதே உங்கள் கட்டிகள் மறையும். கால் கைகளிலே இருக்கிற எல்லா வெரிகோஸ்ல இருந்து எல்லா முடக்கு வாதங்களும், எல்லா ஆர்த்தரைட்டிஸ்கள், எல்லா ஜாயிண்ட் பெயின்கள், மூட்டுகளிலே இருக்கிற பெயின்கள், அல்லது உங்களுக்கு கிழிந்து இருக்கிற லெகிமென்ட்கள் எல்லாம் இன்று இப்பொழுதே ஹார்ட்ல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், கிட்னியிலே இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை கேன்சரினால் இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களும் வலிகளும் வேதனைகளும், மூச்சு விடுவதற்கு இருக்கிற பிரச்சனைகள், டஸ்ட் அலர்ஜிகள், ஈசுனோபெலியா போன்ற இழுப்பு பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, உச்சி முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற அநேக பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஷகபா தரா முரு சந்தரபோ எரி சராக்கபுரு கமரா சந்துருபதரபோ, இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். என் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள் அவர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், கட்டிகள் மறையட்டும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, முடக்கு வாதங்கள் இப்பொழுதே ஒரு சொடக்கடிக்கிற நேரத்தில் முடக்கு வாதங்கள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எல்லா மூக்கில, நாசில, அல்லது சுவாச பைகளிலே, அல்லது நுரையீரலிலே இருக்கிற எல்லா சுவாசங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இழுப்பு சகிதமாய் எல்லாம் மாறி போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்து தந்த அதிகாரத்தின்படி கட்டளையிடுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் நின்று கட்டளையிடுகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடக்கு வாதங்கள் சுகமாவதாக, ஆர்த்தரைட்டிஸ் சுகமாவதாக, எல்லா ஜாயிண்ட் பெயினும் விலகுவதாக, எல்லா லெகிமென்ட்டும் புதிதாவதாக, எல்லா சவ்வுகளும் எலும்புகளும், எல்லா உலர்ந்த பலகீனமான எலும்புகளுக்குள்ளே ஆவி பிரவேசிக்கிறது, ஆவி பிரவேசிக்கிறது. உலர்ந்த எலும்புகளே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், உயிரடையுங்கள். மமரா ஷரு குபராதரா எதிரி சுந்துரு பதரா துரு கமரா சந்துரு மதரதரா எதிரி துரு துருமா ரக்கபா சந்துரு கபரதரவோ. உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, உயிரடையுங்கள், பலனடையுங்கள். வலிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே, right now, with the blood of Jesus, with the power of Holy Spirit, oh, I command all the infirmities and sickness, all the pains and disease, leave my people right now, in the mighty name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நதியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஓ, சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறையும்படியாய், இப்பொழுதே மறையும்படியாய், வலியோடு இருக்கிற கட்டிகள் வலியோடு மறையும்படியாய், என் தெய்வமே, நீங்க சொன்னது போல நீங்கள் இந்த மலையை பார்த்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் இவ்விடம் விட்டு பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அன்பு சகோதர சகோதரிகள், யார் யாருக்கு கட்டிகள் இருக்கிறதோ, யார் யாருக்கு மூக்கிலே அல்லது சுவாச பிரச்சனைகளிலே, சரீரங்களிலே கட்டிகளும் வலிகளும், ரபரா சுந்து ருக்கபரதரா ரிமரா சுந்து ருக்கபரதரபதுருபதரபோ ரிமரா சந்து ருக்கபரதரபோ, எல்லா கொழுப்பு கட்டிகளும் கற்பப்பை கட்டிகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படுவதாக, இப்பொழுதே மாறுவதாக. மாமா ராஷந்து ருகபரதரபோ. Right now I command with the power of Holy Spirit. Amen. Hallelujah. Thank you Lord. அப்பா, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14, 13ஆம் வசனங்களிலே நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஹalleluya. லூக்கா 9:1-2 தந்திருக்கிற அதிகாரத்தின்படி 6ஆம் வசனத்திலே நீர் எங்களை அதிகாரப்படுத்தினபடியே சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும், ஆமென், வியாதிகளை
சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் நீர் எங்களை அனுப்பி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எல்லா விதமான சரீர பிரச்சனைகள் மாத்திரமல்ல, ஆவி ஆத்துமாவில் பிரச்சனைகள் மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதங்களிலே, ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழில்களிலே இருக்கிற எல்லா அழிவின் கருவிகளும் நீங்குவதாக. ஆமென். எல்லா பொல்லாதவனின் ஆதிக்கங்களும் இதோட மறைந்து போவதாக. ரகபரா எரிகபுரு கபரா சந்துரு கமரதரா தரபோ திருபரா சந்தரபோதுருவா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் இயேசுவின் நாமத்தினாலே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாயை திறந்து இந்த வார்த்தைகளை உச்சரியுங்கள். நீதி உண்டாக நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கலாம், ஆனால் ரட்சிப்பு, விடுதலை, சுகம் உண்டாக நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திரளான ஜனங்களை, திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகின உம்முடைய மனதுருக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது இறங்கி வருவதாக. இப்பொழுதே இனி இவர்கள் வியாதியிலே கஷ்டப்படாதபடி, இனி துன்பங்கள் உபத்திரவங்களிலே தொடர்ந்து பலகீனப்படாதபடி, எல்லா பலகீனத்தின் ஆவிகளும், எல்லா உபத்திரவத்தின் சங்கிலிகளும் முறிவதாக. கபௌ கபரா சந்துரு கபரதரபோ எரிபரா சந்துரு கபரதரபோ. எல்லா நோய்களையும் சுகப்படுத்துகிற எங்கள் இயேசு, ஆமென், அவர் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல பிணிகளையும் நோய்களையும் நீக்கினார். நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமையின் தெய்வமே, ஐயா, அந்த பேதுருவின் மாமியை நீர் தொட்ட அந்த நிமிடத்திலே, ஐயா, அந்த காய்ச்சலை நீர் கடிந்து கொண்ட பொழுது அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று என்று வாசிக்கிறோமே. இப்பொழுதே அந்த மகிமையான இயேசுவின் நாமத்தினாலே, எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்களும் நீங்குவதாக. எல்லா வியாதிகளும், ஜுரங்களும், எல்லா சரீர உபத்திரவங்களும், பலகீனங்களும் நீங்கும்படியாய் முருமரா சந்துரு கபரதரபோ எரிகபரா சந்துரு கபரதரபோ துருக்கமரா சந்தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசுவாசத்தோடு இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். என் தகப்பனே, ஐயா, மார்க் 5:25 34 வரைக்கும் நீ சொன்னது போலவே அந்த பெரும்பாடு உள்ள 12 ஆண்டு காலமாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட அந்த ஸ்திரீயை, ஓ லார்ட், என் இயேசுவின் நாமத்தினாலே அவள் உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு தொட்ட பொழுது, ஐயா, உம்மிடம் இருந்து புறப்பட்ட வல்லமைக்கு ஈடான ஒரு மகிமையான வல்லமை இப்பொழுதே இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பாய்ந்து வருவதாக. மாமா மாரா சந்தரபோ இரிவரா சந்துரு கபரதரபோ எரிகபுரு தரபா. இப்பொழுதே அந்த வல்லமை யார் யாரெல்லாம் பிசிஓடி பிராபலங்களிலே இருக்கிறார்களோ, அல்லது அப்பா மாதாந்திர பிராபலங்களிலே அவதிப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவர்களால் கூடாதவைகளும் மனிதனாலே கூடாதவைகளும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்று நிறைவேறுவதாக, சுகம் உண்டாவதாக. ஆமென். என் தெய்வமே, மனுஷரால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, ஐயா, அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவ மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இறங்கி வருவதாக. சகபரா தரபோ துருக்கபரா சந்தரபோ எரிவரா சந்துருமதரா. இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு தேவ தொடுதல். ஆமென். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாய் கபௌகரா சந்துருபதரபோ எரிவரா சந்துரு கபரதரபோ துருவரா சந்தரபோ. இந்த தேவ வல்லமை இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய திருவார்த்தையின்படி
சொன்னபடியே விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஜெப வேளையிலே விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீ விசுவாசித்தபடியே கடவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல மகிமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தேவ வார்த்தைகள் பலன் செய்கிறதற்காய் இப்பொழுதே ரபரா சந்துருபதரபோ. ஓ என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் அவர்கள் கழுத்து பகுதிகளிலே, ஆமென், மூட்டு பகுதிகளிலே, ஓ விரல்களிலும் கைகளிலும் கால்களிலும் இருக்கிற ஜாயிண்ட் பகுதிகளிலே, உச்சம் தலையிலே, மூக்கிலே அல்லது சரீரத்தில் எந்த பகுதிகளிலே, முதுகு தண்டுகளிலே, ஆமென், C3 C4 C5 என்றும் L3 L4 L5 என்றும் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எங்கே உபத்திரவங்களும் பாடுகளும் இருக்கிறதோ, அங்கே விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய் கரங்களை வைத்திருக்கிற என் தெய்வமே, விசுவாசத்தோடு கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வல்லமையான மகிமையான அற்புத சாட்சியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் எங்களுக்கு சுகம் உண்டாகிறது. பிரஷர்கள் மறைவதாக, பிரஷர்கள் மாறுவதாக, ஹை பிரஷர் லோ பிரஷர் எல்லாம் சமச்சீராய் இருக்கும்படியாய், ஆமென், காற்று துடிப்புகளிலே இருக்கிற எல்லா தாறும் மாறும் நீங்கி எல்லாம் சமமாய் சீராய் செம்மையாய் இறையங்கும்படியாய் மமரா தரபோ துரு கபர தரபோ இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஓ ரகபாரா சந்துரு கபரதரவோ எரிபரா சந்துரு கபரதரவோ. எகிப்தியருக்கு வரப்படின வாதைகளில் ஒன்றையும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதோ பிள்ளைகளின் மீதோ ஐயா இந்த ஜபத்தை அநேகருக்கு அனுப்புகிற, ஷேர் பண்ணுகிற, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இந்த இயேசுவே ரட்சகர், சுகமளிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்பதை அநேகருக்கு ஷேர் பண்ணும்படியாய் இந்த நல்ல வேலையை செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நூறத்தனையான கிருபைகளினால், நல்ல விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வரியங்களினால் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அந்த குருடனுடைய கூக்குரலை கேட்டு, ஓ உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டீங்களே. என் தெய்வமே, அவன் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே, நீ கேட்டுக்கொண்டபடியே, நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்று சொன்ன ஓ எங்கள் அற்புதங்களின் தெய்வமே, மகிமையின் பிதாவே, ஐஸ்வரிய சம்பனரே, ரகபரா சந்துரு கபரதரவோ, தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இன்று விடுதலை அடையும்படியாய், அவர்கள் குடும்பங்களிலே விடுதலை உண்டாகும்படியாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, ஜீவிதங்களிலே விடுதலை உண்டாகும்படியாய் மமரா சந்துரு கபரதரவோ எரிகபரா சந்துரு கபரதரவோ. ஓ thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை, சீக்காளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது என்று எழுதப்பட்டபடி என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே கபகா ராதா ராபோ சந்தா ராபோ எரிபரா சந்துரு கபரதரபோ இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சுகம் அடையும்படியாய், இப்பொழுதே விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Lord. என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்பா, இப்பொழுதே செக் செய்து பார்க்கும் பொழுதே, ஆமென், நடக்க முடியாதவர்கள் நடந்து பார்க்கிற இப்பொழுதே, சுவாசிக்க முடியாதவர்கள் சுவாசித்து பார்க்கிற இப்பொழுதே, ஐயா, கட்டிகள் இருந்த இடங்களிலே கை வைத்து தேடி பார்க்கிற இப்பொழுதே, வலியும் வேதனையும் வருத்தமும் உபத்திரவங்களும் இருந்த மூட்டுகள், ஆமென், ஜாயிண்டுகள், முதுகு
தண்டுகள், கைகால்கள், விரல்கள், நுனிகள், மூக்குகள், கழுத்துகள், தலை எல்லா பகுதிகளிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வலிகள் விலகுகிறதற்காய், வியாதிகள் விலகுகிறதற்காய், உபத்திரவங்களும் வியாதிகளும் சரீர பலகீனங்களும் இப்பொழுதே மாறி போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மாரா சந்தரபோதுருபா எரிபரா சந்துரு கபரதரபோ எரிகபுரு கபர சந்துரு கபரதரபோ எரிபரா சந்துரு பதரபோதுரு கபரதரபோ. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஐயா உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே எங்கே கரங்களை வைத்து பார்க்கிறார்களோ விசுவாசத்தோடு மறுபடியுமாய் செக் செய்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாசிக்க முடியாத நாசிகளில் இருந்து சுவாசம் உண்டாகிறது. முடக்கு வாதங்களிலே விடுதலை. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வெரிகோஸ் பலகீனங்களிலும் இருந்து விடுதலை. மமரா சந்துரு கபரதரபோ. எல்லா ஜாயிண்ட் பெயின்களும், மூட்டுகள், முழங்கால் வலிகள் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜவ்வுகளும், எலும்புகளும், நரம்புகளும் புதிதாகட்டும். மமரா தரா தரபோ ஈசரபரா சுந்துரு கபரதரபோ. தேவ வல்லமை உன்னை தொடுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்கிற உன்னைத்தான் கர்த்தர், உனக்காகத்தான், உன்னைத்தான் ஐயா, யாருக்கோ தெரியவில்லை, உனக்காகவே உன் வியாதிகள் மாறும்படியாய், உன் வியாதிகள் வருத்தங்கள் மாறும்படியாய், உன் பாவங்களை, உன் சாபங்களை, உன் நோய்களை, உன் பலகீனங்களை அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட, அவரே சுமந்து தீர்த்த கல்வாரி நாதர், உன்னுடைய அருமை இரட்சகர் இன்று உனக்கு விடுதலையை அறிவிக்கிறார். ரகபூர் சந்தரபதரபோ எரிபரா சந்துரு கபரதரபோ. என் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறதற்காய், என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறதற்காய், எங்கள் பரிசுத்த பிதாவே தேவ மகிமை இறங்கி வருகிறதற்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்படாதபடி ஐயா, இந்த நல்ல ஜெபத்தை, சுகமளிக்கும் ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, ஆமென், வியாதியோடும் வலியோடும் துன்பங்களோடும் இருக்கிற இவர்கள் சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு, தூர பட்டணங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கும், குடும்பங்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தருடைய வசனங்கள் விடுதலை கொடுத்ததற்காய், என் தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை விடுவித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். மாரா சந்தரபோ துரு கபரதரபோ எரிபரா சந்துரு கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வாரம் சனி ஞாயிறுகளிலே 6-7 தேதிகளிலே ஆமென், குன்றத்தூர் அருகில் உள்ள புதுநல்லூர் என்கிற இடத்திலே நடக்க போகிற இந்த 2 நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் கிரியை செய்யும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை, தெய்வீக அக்கினி, ஆமென், சுகமாக்குற பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூட்டங்களுக்காய் தவறாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, உதாரத்துவமாய் காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகள் ஏதோ சிலர் இருக்கிறார்கள். என் தெய்வமே, அவர்களை 100 1000 மடங்காய் நீர் ஆசீர்வதித்து பருக பண்ணும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அளவற்ற கிருபை, ஐயா, அளவற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூட்டங்களிலே இருக்கிற பல்வேறு சவால்கள் சந்திக்கப்படும்படியாய், நெருக்கடிகள் மாறும்படியாய், பிசாசின் தந்திரங்கள் அழியும்படியாய், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் மடங்கடிக்கப்படும்படியாய், எதிர்ப்பு அலைகள் எல்லாம் அடங்கி போகும்படியாய், காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் ஆலோசனைகள், பிசாசின் வல்லமைகள், தந்திரங்கள் அவமாய் போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளும் உதாரத்துவ
மகத்துவமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இதிலே இணைந்து கிரியை செய்கிற, வேலை செய்கிற, வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நடக்கிற அற்புதங்களை நேரடியாய் காணுகிற, ஆமென், தொடர்ந்து அற்புத சாட்சிகளை ஒவ்வொரு பேரும் கேட்கும் பொழுதே இன்னும் இன்னும் அநேகரை கர்த்தர் தொடும்படியாய், ஆமென், நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென், நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் தெய்வமே உம்முடைய ஆவியினால், என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினால் இவைகள் சம்பவித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ரட்சிப்புக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் சுகம் அடைந்திருக்கிறீர்கள், எந்த மாற்றமும் இல்லை. இது கர்த்தருடைய சவால். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சவால் நிறைந்த கர்த்தருடைய சாட்சிகளை, நம்முடைய ஊழியத்திலே நாம் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த அற்புதமான சாட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் கால்களை, கைகளை, உங்கள் நாசிகளை, உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நீங்கள் நடந்து பாருங்கள், துதித்து பாருங்கள், குதித்து பாருங்கள், ஓடி பாருங்கள், குனிந்து பாருங்கள். நிச்சயமாய் செக் செய்து பார்க்கும் பொழுதே, ஹல்லேலூயா, எந்த வலியோ வேதனையோ அந்த உபத்திரவமோ இல்லாதபடி ஒரு பரிபூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் குமாரன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். கமெண்ட் பாக்ஸ்ல எழுத மறந்து விடாதிருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. உங்க சாட்சிகளை தவறாமல் எழுதுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கைமாறு அதுதான். ஹல்லேலூயா. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்காய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இந்த அற்புதமான சாட்சிகளை நீங்கள் எங்கேயும் கண்டிராத விதமாய், நான் உறுதியாய் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கும் கண்டிராத விதமாய் அற்புதமான அநேக சாட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றும் நாளையும் இது போன்ற அற்புதமான காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லா சுகரோ பிரஷரோ, எந்த இருதயத்தில் இருக்கிற எந்த விதமான எல்லா தடுமாற்றங்கள், வியாதிகள், துக்கங்கள், வருத்தங்களிலும் இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கவனியுங்கள். ஓ, கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமது சென்னை நல்லூர் ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் இணைந்து நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. இடம் புதுநல்லூர் போலீஸ் பூத் எதிரிலுள்ள மைதானம். நாள் ஜூன் மாதம் 6 மற்றும் 7, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய் இருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். நடந்தெல்லாம் பாத்தீங்களா? நடந்து பாருங்களேன். நல்லா அப்படி மெதிச்சு பாருங்களேன். காலே தூக்க மாட்டீங்க, இப்ப தூக்குறீங்க. உட்காந்து பாருங்களேன். அல்லேலூயா. இப்ப எழுந்துக்க முடியுது. அந்த பிரெயின் சப்போர்ட் இல்லாம எழுந்துக்க முடியாது. இப்ப நீங்களே எழுந்திருக்கீங்க. அந்த கம்ப்ளீட்டா வலி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாங்க. 3 வருஷமா பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. உடம்பு சுகம் இல்லாத நேரத்துல அதை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 3 நாளா நான் வந்து இந்த பிரேயரை அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் நடந்து வரப்போ கூட எனக்கு அந்த மூச்சு திணறல் எதுவுமே இல்ல. நல்ல சுகத்தோட எனக்கு கர்த்தர் இந்த 3 நாள் நீங்க
பஃப் யூஸ் பண்ணல. இல்ல. இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பஃப் யூஸ் பண்ணல. இல்ல. ஆனா நல்லா பிரீத் பண்றீங்க. ஆமாங்க. ஹalleluya. என்ன பிரச்சனை வந்தீங்க? காலு நரம்பு ஒரே இழுத்து இதுவா இருந்தது. எந்த காலு? வீசக்காலு. இந்த கால் லெஃப்ட் காலு நரம்பு அப்படியே இழுக்கும். எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கீங்க? 2 மாசமா ஒரே 2 மாசமா அந்த பிரச்சனை உங்களுக்கு. ஒரு படி கூட ஏறல. இப்ப ஐயா கூப்பிட்டாரு, மேல நல்லா ஓடுனேன், ஓடுனேன். நல்லா எனக்கு கடவுள் அப்படியே விடுதலை. இந்த முட்டில இருந்து அப்படியே இழுக்க அப்படியே புடுங்கி போட்ட மாதிரி இருந்தது. இப்போ உடம்பே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை இல்ல. காலை நீட்டுங்க, நல்லா உதறுங்க. ஹalleluya. ஞானமணி கை ஷோல்டர் வலியா இருந்தது. எவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த பெயின்? 1 வருஷமா இருக்குது. எந்த கை? இந்த ரைட் வந்து உங்களுக்கு வந்து வலிக்கும். படுக்கும்போது கூட படுக்க முடியாது. வலி எடுத்துட்டே இருக்கும். ஆனா நான் எந்த ஹாஸ்பிடலுக்கும் போல. ஆனா ஒரு கை வச்ச உடனே எனக்கு உடனடியா சுகம் கிடைச்சிச்சு. கை நல்லா தூக்க முடியுது. நல்லா தூக்கி காட்டுங்களேன். நல்லா தூக்க முடியுது. வலியே இல்ல. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த அருமையான சகோதரி 1 வருஷமா அவங்களுடைய வயிற்றுல கட்டி இருந்ததுனால வயிறு வலியினால கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட அவங்க வலியோடு கூட வந்தாங்க. ஆனா ஐயா அவர்கள் தொட்ட போது ஒரு பெரிய விடுதலைய இந்த சகோதரி உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வயிற்றுல எந்த வலியும் இல்ல. கட்டியிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண சுகம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமா, இந்த சகோதரிக்கு 3 மாதங்களாக கர்ப்பப்பையில கட்டி இருந்ததுனால வலியினால கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணப்போ இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜெப வேளையில ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த வலியிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த அம்மா கஷ்டத்தோட கூட வந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஆபரேஷன் இல்லாம ஆண்டவர் உடனடியாக ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் பேர் லலிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 40 வருஷமா என்கிட்ட வந்து பிசாசு போராட்டம் நான் உணர்ந்தேன். ஆனால் ஐயா ஜெபிக்கும் போது எனக்கு விலகுந்த நான் உணர்ந்தேன். அதுக்காக நன்றி செலுத்துறேன். 15 வருஷமா வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. டஸ்ட் எல்லாம் பட்டா மூச்சு வாங்கும். இப்போ உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் செக் பண்ணாங்க. இங்க உங்க முன்னாடி அந்த பழைய துணியெல்லாம் வச்சு செக் பண்ணாங்க. எந்த மூச்சும் வரல உங்களுக்கு. 15 வருஷமா இருந்ததான வீசிங்க இப்போ நீங்க ஜெபம் பண்ண மாத்திரத்துல சுகமாயிருச்சு. ஹalleluya. வருஷமாக காது தலையிலிருந்து தலையில இருக்கிற நரம்பு பிரச்சனைனால தான் அந்த டாக்டர் தலையில இருக்கிற நரம்பு பிரச்சனைனால 10 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அவர் வந்து டீச்சர். ஸ்கூல்ல வந்து நிக்கணும். பேக் பெயின் இருந்திருக்குது. தலையிலிருந்து கால் வரலையும் பயங்கர வேதனையோட தான் வந்திருக்கிறாங்க. பாரத்தோட வந்திருக்கிறாங்க. ஐயா ஜெபித்த மாத்திரம் வரவே முடியாதவங்க எப்படியோ கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஐயா ரவி ஆபிரகாம் ஐயா அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். தோள்பட்டையில வலி இருந்ததுனால காரியங்களை செய்ய முடியாம இருந்தது. ரொம்ப நேரம் குழந்தையை தூக்கி வைக்க முடியாம இருந்திருக்கிறாங்க. தூக்க முடியாம இருந்திருக்கிறாங்க கைய. ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அவங்களுடைய குழந்தையை தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த தோள்பட்டையில எந்த வலியும் இல்ல. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கம்ப்ளீட்டா இல்ல, ஜெபம் பண்ண மாத்திரத்துல. ஹalleluya. பாருங்க, 6 மாசமா இவங்களுக்கு இந்த கழுத்து வலி ஒவ்வொரு ஜாயிண்டா வலிக்குமா. ஆனா இப்போ இந்த கூட்டத்துல வந்து ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தர் இவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். உதயகுமார், என்ன பிரச்சனை பிரதர் உங்களுக்கு? மரண பயம். மரண பயம் ஒரு பயம் இருந்துச்சு. மரிச்சிருவோமோன்ற பயம் 20 வருஷத்துக்கு மேல 20 வருஷமா இருந்தது. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும், பாசிட்டிவ் தாட்ஸ் வராது. எதிர்மறையான சிந்தனைகள் எப்போதும் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஐயா பிரேயர் பண்ணது உடம்புல ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குதா? இல்ல. இப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்ல. கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. இல்னஸ் இருக்குது, அந்த வலி இல்ல. இந்த கழுத்து வலி இல்ல. இந்த கை தூக்கி காட்டுங்க, பெயின் இல்ல. 12 வருஷமா. அல்லேலூயா. பாருங்க, 12 வருஷமா இந்த கையும் இந்த கழுத்து சொல்றோம் வலிக்குமா. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா மசில்ஸ் வீக்கா இருக்குது, அதனால அந்த பெயின் இருக்குன்னாங்களாம். ஆனா பாருங்க, இப்போ இந்த மேடையில ஐயா ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, இந்த இடம்லாம் ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு அந்த பெயினே இல்ல, அந்த வலியே இல்ல, கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்துட்டாரு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். 1 வருஷமா இருந்தது. 4 மாசத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணேன். வலி அப்படியே தான் இருந்தது, கை கால் எரிச்சல் எல்லாமே. இப்போ ஐயாவோட கை பட்ட உடனே எனக்கு அந்த வலி தெரில.
கீழே குனியும் முடியுது, நிமரவும் முடியுது, நல்லா இருக்குது. இப்போ அந்த இடுப்பு பகுதியில உங்களுக்கு வலி இருக்குதா? வலி இல்லை. வலி இல்ல. முதுகு பகுதியில வலி இருக்குதா? இல்ல இல்ல. ரைட் சைடு கிட்னில பயங்கரமான வலி இருந்தது. எவ்வளவு நாளா இருக்கு? பின்னாடி வலி இருந்துச்சு, ஒரு வருஷமா வலி. ஒரு வருஷமாக கிட்னி பெயின் வலி. நேற்று வந்து ப்ரேயர் பண்ணார் ஐயா அவர்கள், ரவி பாஸ் ஐயா. ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு வந்து வலி வந்து இல்லை, சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. வலியே இல்லை. நான் இன்றைக்கி வந்து வாணியம்பாடிலேருந்து வீட்டிலேருந்து வந்தேன், எப்படியாவது போய் ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும், எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு. நேற்றுக்கு நான் நாளைக்கு தான் எனக்கு எப்படி இது வலி இருக்குது பார்த்துட்டு நம்ம வந்து சாட்சி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு வலியே இல்லை. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அம்மாக்கு 3-4 மாசமா உடம்பு ஃபுல்லா ஒரே எரிச்சல், ஒரே ஊறல் இருந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இந்த நாளில் ஐயா அவர்கள் கைகளை வைத்த போது அந்த உடம்புல இருந்த எல்லா நமைச்சல்ல இருந்தும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று இந்த அம்மா சொல்லுகிறத எல்லாரும் கேட்கறீங்க. எல்லாரும் கைகளை தட்டி. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. பூரணமா சுகமாயிருச்சு. வலியெல்லாம் போயிருச்சு. பாருங்க, சகோதரிக்கு 13 வருஷமா சின்ன வயசுல இருந்தே தலைவலி. அதனாலதான் இந்த கண்ணாடியும் போட்டிருக்கிறாங்க. இங்க வரும்பொழுது அதே தலைவலியோடு தான் வந்தாங்க. இங்க வந்து ஐயா ஜெபம் பண்ண பொழுது, ரவி ஆபிரகாம் ஐயா ஜெபம் பண்ண பொழுது 13 வருஷமா இருந்த இந்த பெரிய தலைவலி பிரச்சனை ஆண்டவர் நொடி பொழுதிலே நீக்கி பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரைகளில் 6 வருஷமா டெஸ்ட் அலர்ஜி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப வருமா, அடிக்கடிக்கு வந்து வரமா, எப்ப மூச்சு வாங்கம்மா. இப்ப அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க சொல்ல கம்ப்ளீட்டா கர்த்தர் குணமாக்கிட்டா. நல்ல கரங்கள் தட்டுங்களேன். என் பேர் ஜனனி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 5 மாசமா அல்சர் ப்ராப்ளம். 5 மாசமா அல்சர் ப்ராப்ளம். இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு? 5 மாசமா அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட நான் ஹாஸ்பிடல் போனேன். இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல போய் டாக்டர் பாத்துருக்கீங்க? டாக்டர் வந்து மண்டே ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மண்டே ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் நாளைக்கு வந்து காலேஜ் போணும். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மாவோட இங்க வந்த வயிறு தான் ரொம்ப வலிச்சுச்சு. அம்மாவோட வந்து ஐயா கிட்ட சொல்லி பிரேயர் பண்ணேன். ஐயா வயித்துல வச்சு பிரேயர் பண்ணாரு. வலியோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இங்க ஃபுல்லா வயிறு ஃபுல்லா அழுத்துனாங்க. அப்ப கூட எனக்கு வயிறு வலி இல்ல. ஏசப்பா எனக்கு முழுமையான சுகத்தை கொடுத்துட்டாரு. நல்ல கரங்கள் தட்டுங்களேன். இப்போ நடக்கறியா? ஹalleluya. அவர்கிட்ட கொடுங்க. இது பிறந்ததுல இருந்து நடக்க மாட்டேன். பிறந்ததுல இருந்து பிள்ளை நடக்காதான். கடையில ஆபரேஷன் கூட பண்ணீங்க. எதையாவது புடிச்சுதான் சுத்தி வருவா. இப்போ நல்லா பிடிக்காம நடக்கிறான். இப்ப நடக்க விடுங்க. மிராக்கிள் நடமா நீ. ஏய் பாருங்களேன், இந்த பிள்ளை பிறந்ததுல நடக்காத, ஆபரேஷன் கூட பண்ணி நடக்கல. இந்த கூட்டத்துல நம்பி வந்திருக்கிறாங்க. மிராக்கிள கர்த்தர் மிராக்கிள் பண்ணிருக்கிறாரு. ஹalleluya. இப்போ ஐயா ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து குணமாக்கிருக்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். சரி, ஒன்னும் முடியல. அப்புறமா எல்லாரும் சொன்னாங்க நம்ம கூட்டத்துக்கு வந்தாக்க எல்லாமே சௌகரியமாயிரும் சொன்னாங்க. சரி, அப்ப ஏசாமி நம்மளுக்கு எப்போ இப்போ துணை இருப்பாரு, நம்ம போவோம் அப்படின்னு நடக்க முடியாமல பேண்ட்ஸோட தான் வந்தேன். சரி, காலும் நரம்பு நிக்கவே முடியல. இந்த கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் விடன்னு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏசப்பா நீங்க தான் இன்னைக்கு எனக்கு விடுதலை தரணும், உங்களாலதான் நான் வாழ்றேன், எனக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லை, நானா உழைக்க போனா சாப்பிடுறது, இந்த வேதனை இன்னைக்கு கூட எடுத்து போட்டுங்க, எப்படியாவது நான் சாப்பிட்டு கொள்ளணும், நீங்க என்னை ஆசிரியங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சு. படிலாம் ஏறப்படாது இறங்கப்படாதுன்னு சொன்னாங்க டாக்டர். அதே இப்ப படியேறி வர்றதுக்காக பாருங்க, பெல்ட் போட்டு தான் வந்திருந்தாங்க அவங்க. ஆமா, அவங்களுக்கு சபு விலையரைச்சு அவங்களுக்கு. அவங்களால ஒரு படியில ஏற முடியாது, வாங்க முடியாது. அவங்க அவ்வளவு அவதிப்பட்டு இருக்கிறாங்க சபு விலையை. அவங்க அந்த பெல்ட் போட்டா தான் நடக்க முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெல்ட்டை கழட்டிட்டு பாருங்க, படியில நடந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவர் அற்புத சுகத்தை ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருக்க பொழுது கர்த்தருடைய வல்லமை அவங்க விரோதத்தில் பாய்ந்திருக்கிறது. என்ன பண்ண முடியாது உங்களால? சாப்பிட முடியாது. சாப்பிட பண்ண முடியாதா? பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். சரி, எல்லாருக்குமே சொல்லி இருக்காங்க. வார்த்தை பின்னாடி ஆண்டவருடைய கிருபையா. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப வந்து சார் பாஸ்டர் சேவம் பண்ண பின்னாடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கையை கொடி காட்டுங்க. நல்லா இருக்கு. ஹalleluya. கண்ணு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆபரேஷன் பண்ணி சவ்வு வளர்ந்துருக்குதான். ஆபரேஷன் பண்ண போ சொல்றாங்க. எனக்கு வசதியும் இல்ல, கொண்டு போக ஆளும் இல்ல. சரி,
இப்ப என்ன ஆச்சு? இப்ப இப்ப உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, அந்த அங்க இருக்க எல்லாம் தெரியுது. தெரியுது. ஃபர்ஸ்ட் தெரியாதா உங்களுக்கு? பக்கத்துல இருந்தா தான் தெரியும், இடத்துல தெரியாது. ஓ ஹalleluya. பக்கத்துல இருந்தா தெரியுமா, தூரத்துல இருந்தா தெரியாதா? ஆனா அங்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் இப்ப கிளீனா தெரியுதா? நல்லா கரங்களை தட்டுங்களேன். இப்ப அப்பா சேவம் பண்ணும்போது அந்த தும்மல் இல்ல, அந்த அலர்ஜில அந்த மூக்கு தண்ணிலாம் வரல. வரலையா? மூச்சை நல்லா இழுத்து விடுங்க பாப்பா. முதல்ல செக் பண்ணாங்க, தூசியான உள்ளக விட்டாங்க, தும்மல் ஒண்ணும் செய்யல. ஆமென். அதே குறுக்கு வலியா இருந்துச்சு. இப்ப இந்த குறுக்கு வலி நல்லா குனிஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். முதல்ல அதை எது செய்யும்? ஓகே, முதல்ல இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப நடக்க வருது. யார் சுகம் தந்தாரு? ஆமென். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஸ்மா நோயிலிருந்து சுகத்தை கொடுத்து குறுக்குழியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து எந்த இடத்தை விட்டு போகும்போது தேவனைய கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு நான் ஹalleluya. நல்ல கரங்க தட்டுங்களேன். இந்த அம்மாக்கு 30 வருஷமா சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட தேவனைய கர்த்தர் இருக்காரு, நான் யாருக்காகவும் நான் வெட்கப்படவே மாட்டேன். ஹalleluya. இந்த அம்மாக்கு உடம்பு ஃபுல்லா வந்து அரிக்குமா? 3 வருஷமா இந்த அம்மா வந்து மாத்திரை போட்டு தான் தூங்குவாங்களாம். நேத்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்த மாத்திரத்துல இந்த அம்மாக்கு அந்த பெயின் போயிடுச்சு. அங்க போய் நம்ம மாத்திரையே போடாம நல்லா தூங்கிக்கிறாங்க. அரிப்பு இல்லையா? நல்லா கரங்களை தட்டுங்களேன். எனக்கு ஒரு 10 இயர்ஸா முதுகு வலி அதிகமா இருந்துச்சு. 10 வருஷமா முதுகு அதிகமா இருந்திருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல உட்காரும் போது நான் மனபாரத்தோட அழுது, சரி, என்னுடைய குறுக்கு வலி இந்த இடத்துல எடுத்து போடுங்க ஏசப்பா, உங்க வல்லமையான வழக்கறதால் என்ன தொட்டு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எனக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுத்தாரு. நடக்க முடியாது. ஓ, குறுக்கு வலி, கால் வலி, மதப்பதப்பா நடக்க முடியாது உங்களால? 5 நிமிஷம் நிக்க மாட்டேன். 5 நிமிஷம் கூட நீங்களே நிக்க முடியாது உங்களால? இப்போ ஒரு 3/4 மணி நேரம் நான் நின்றுட்டேன். ஹalleluya. எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை உங்களுக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு இருந்துச்சு. ஒரு 2 வருஷமா அதிகமா நடக்கவே மாட்டேன். நடக்கவே முடியாது. சும்மா வீட்டுக்கு மட்டும் பையா நடந்துக்குருவேன். ஆனா நிக்க முடியாது உங்களால? நிக்கவும் முடியாது. ஆனா இப்ப 3/4 மணி நேரம் நிக்க முடியுது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். 3 வருஷமா தற்கொலை ஆவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது. வீட்டுல ஜெபமே பண்ண விடாது. அடிக்கடி நெஞ்சில ஒரு வலி வந்துகிட்டே இருக்கு. நெஞ்சில வலி வருது. அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கு ரொம்ப எப்படியாவது ஒரு விடுதலை வேணும்னு அழுது பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த கூட்டத்துல வந்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு எப்படியாவது விடுதலை தந்தா தான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு சம்பூர்ணமான விடுதலையை இப்ப ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ற போது அலக்கழிச்சு அப்படியே பிசாசு என்னை விட்டு ஓடுற மாதிரியே நான் அலக்கழிச்சு கீழே விழுந்துட்டேன். பிசாசு என்னை விட்டு ஓடுறதே நான் கண்ணார கண்டேன். ஆண்டவருக்கு அதற்காக கோடார கூடிய நன்றி சொல்லி நெஞ்சோட வலியும் பாரமும் இப்ப எனக்கு அற்புதமா ஆண்டவர் ஏசப்பா எடுத்து போட்டதற்காக ஆண்டவர் கோடா கூடிய நன்றி சொல்லி. சுத்தமா இல்ல. இப்ப குனிஞ்சு காட்டுங்க பாப்பா. பாருங்க, எத்தனை வருஷமா இருந்துச்சு? 3 வருஷமா இருந்திருக்க குறுக்கு வலி. அவர் குனிய முடியாது, நிமிர முடியாது. அவர் அப்படியா இருந்தவர் இந்த கூட்டத்துக்கு வரப்போகும் பொழுது ஐயா சோமன் இருக்கிறாங்க. ஒரு அற்புத சுகம் அவருக்கு கையில வந்திருக்கிறது. குனிஞ்சு காட்டுறாரு, நிமிர்ந்து காட்டுறாரு. ஆமென். பாருங்க, அப்பா இயேசு நல்லவர். பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணேன். கடவடப்பு இருந்துச்சு. எதுவுமே இல்ல. நல்லா ஹalleluya. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஹார்ட் பாத்தீங்கன்னா படபடப்பா சின்ன வயசுல இருந்துச்சா. நடுவுல கொஞ்ச நேரம் அந்த மாத்திரை நிறுத்திருக்காங்க, போயிட்டு இருக்கு. திருப்பி பழையபடி என்ன இருக்குது, போன வாரத்துல அந்த படபடப்பு. இப்ப அந்த டாக்டர் சொன்னாங்களா நீ பழையபடி அந்த மாத்திரை எடுத்தாகணும்னு. ஆனா இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் மாத்திரை எடுக்க தேவையில்ல, அவர்கிட்ட ஜெபிச்சா போதும், அவர் மேல் நம்பிக்கை வச்சா போதும். இப்ப சொல்றாங்க அந்த படபடப்பெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கிட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். கட்டி இருந்துச்சு. 6-7 வருஷமா கட்டி எங்க இந்த இடத்துல கட்டி இருந்துச்சு. சரி, பெருசா இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சு மாறிடுச்சு. வலிக்குமா உங்களுக்கு? வலி ஓவரா இருக்கு. இப்ப வலி ஓவரா இருக்கும். ஆமா, கை வைக்க முடியாது. செக் பண்ணலையா அது என்ன கட்டிங்களா? இல்ல, செக் பண்ணல. ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டு அப்படி இருந்துட்டேன். ஆண்டவர் பார்த்துட்டு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்து சரியாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி. சரி, அது இன்னைக்கு இப்ப கட்டி இல்ல, வலி இல்ல. வலி இல்ல. என்ன ப்ராப்ளம்? 2.5 வருஷம் அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடு முகம் ஃபுல்லாவே ஆஃப் முகம் வந்து பிளேட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப வலியா இருந்தது. நீ சர்ச்சைக்கு போகல இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப வலியா இருக்கு, நான் எப்படி சர்ச்சை போய் ஜாம் பண்ண சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டேன். சரி, இன்னைக்கு இந்த மாலை ஆராதனை இல்லாம இந்த கலந்துக்கலாம், இந்த சுவிசேஷத்துல கலந்துக்கலாம் சொல்லிட்டு வந்தேன். வந்து வலியோட வந்தேன். இப்போ வந்து உட்காந்து ஒரு 1/2 hour தான் எனக்கு வலி இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமா எனக்கு வலி இல்லை. நம்ம பேர் இன்பரசன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காஞ்சிபுரம் மாவட்டம் பருத்தி உலகன்ற கிராமம். இப்போ எனக்கு ரொம்ப சைடு ரொம்ப வலியா இருந்தது. நிக்க கூட முடியல. என்னால வேற உடம்பு ஃபுல்லா வலி இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்தது. சரி, ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கையை புத்தூர் கட்டுல கட்டியிருந்தேன். எல்லாம் சரியா இருந்தது. ஆண்டவருடைய கிருபைனால இன்னைக்கு எல்லாமே சரியாச்சு. இந்த சைடு ஹalleluya ஆக்டிவா இருக்கிறேன். உடம்பு ஃபுல்லா வலி. இந்த கையில புத்தூர் கட்டி இருந்தாரா. ஆனா இந்த மீட்டிங்ல வந்தபோது இப்ப என் சரீரம் முழுசும் ஃப்ரீயா இருக்கிறா. நல்ல கையை தூக்குங்க ஐயா.
ஹalleluya. முனியாண்டி என் பேரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு கால் வலி ரொம்ப. எத்தனை வருஷம்? எனக்கு ஒரு 4 வருஷமா இருக்குது. எத்தனை ஹாஸ்பிடலுக்கு போய் 4 வருஷத்துல? 2-3 முறை கட்டு போட்டிருக்கேன். கட்டே போட்டிருக்கீங்க? கட்டு போட்டு வலியிலயும் அப்படியே வேதனையோட அப்படியே தான் இருக்கு. வேதனை. இப்போ என்ன ஆச்சு? இப்போ இங்க வந்தேன். நல்ல உற்சாகமும் நல்ல தெம்பும் எனக்கு நல்லா இருக்குது. வேற என்னன்னா நான் இந்த கர்த்தரை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. இங்க வந்து நின்ன பிறகு அந்த உற்சாகம் என் மேல நல்லா எனக்கு வந்த ஊரு எந்த இதுன்னு கூட தெரியாது. அந்த இருக்குது வந்துட்டு எனக்கு தெம்பா எனக்கு இங்கே இருந்தா கூட இருக்கலாமான்னு இருக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு மூக்குல கட்டி இருந்துச்சு. மூக்குல கட்டி எத்தனை வருஷம்? ஒரு 2 வாரமாவே 2 வாரமா இருந்துச்சு. நேத்து நான் ஐயோன்னு சொன்ன காலையில ஐயோ எனக்கு மூக்குல இருந்து ரத்தமா வந்து ஐயோன்னு சொன்னா மூக்கு ரொம்ப அடப்பா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து மூக்கு எனக்கு அடப்பெல்லாம் இல்ல, உடம்பு ரொம்ப பலவீனமா வர நானு. இப்ப எனக்கு பலவீனம் எப்படிதான் கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்தாரு. ஹalleluya. மூக்குல கட்டி இருந்துச்சாம், பலவீனமா இருந்துச்சாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாம் சுகமாயிடுச்சாம். குனிங்க சிஸ்டர், வலிக்குதா பாருங்க, செக் பண்ணுங்க, குனிஞ்சு பாருங்க, நல்லா குனிங்க. பேர் கீர்த்தனா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பேக் பெயினா இருக்கு. எத்தனை வருஷம்? இந்த 2 வருஷமா ஒரே டாக்டர் தான் ஒரு 10-20 என்ன சொன்னார் அவரு? டேப்லெட் வரை கொடுத்தாங்க. அப்போ வலி போகுமா? அப்போ போகல, சிசேரியன் பண்ணிருக்காங்க. அந்த இடம் பெயினா இருந்துச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு பிறந்தே. இன்னமும் வலி போகாத இருந்துச்சு. இப்ப வரும்போது சண்டை போட்டு வந்தேன். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கூட பார்க்க மாட்டீங்க, கூட்டு போனாலும் சரியாகல அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பிரேயர்ல உட்கார்ந்தேன். ஐயா ஜெபம் பண்ணாங்க. இப்ப சரியாயிடுச்சு, சுத்தமா கியூர் ஆயிடுச்சு. ஹalleluya. ரொம்ப பிசாசு போராட்டமா இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு. எனக்கு அங்கிள் ப்ரே பண்ணும்போது சரியாச்சு. சின்ன வயசுல எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? 2-3 வயசு. 2-3 வயசுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை. காதுல வந்து சத்தம் கேட்டுட்டே பாருங்க. சைனி சிஸ்டருக்கு 2-3 வயசுல இருந்தே காதுல பிரச்சனைகளை கேட்குமா, பிசாசு போராட்டமா. இப்ப ஜெபிக்கும் போது ஆமா கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. சத்தம் கேக்குதா? சவுண்ட் கேட்கல, சத்தமே கேட்கல. ஹalleluya. 3 வருஷமா தலைவலி ப்ராப்ளமால இருக்கு. தலைவலி. எத்தனை ஹாஸ்பிடல் போனீங்க 3 வருஷத்துக்கு? 3 டாக்டர் அனதா போயிருக்கேன். 3 டாக்டர் 3 வருஷத்துக்கு பாத்துருக்கீங்க. ஆமா, தலைவலியே நல்லா ஆகல. நான் எப்பவுமே வாரத்துக்கு 3 டைம் 4 டைம் ஆச்சு நான் டேப்லெட் போட்டுருவேன். இந்த ஜபத்தை நம்பிட்டு நான் இங்க வந்தேன். இந்த கூட்டத்துல 3 நாளுமே தலைவலியே இல்ல. நான் டேப்லெட்டும் நல்லா கரங்க தட்டுங்களே. 3 வருஷமான வலி இந்த 3 நாள் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்களா கம்ப்ளீட்டா வலியே போயிடுச்சாம். நல்லா உடைஞ்சிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் முன்னாடி. ஆனா இப்ப என்ன ஆச்சு கை உடைக்கும் போது? ஐயா கை தட்ட சொல்றாரு. என்னால நான் நல்லா வேகமா தட்ட முடியுது. 5 வருஷமா உங்களுக்கு கை வலிக்குமா? கை வலிச்சது. கை வலிச்சது. ஆனா இப்ப கை தட்டும் போது வலிக்கல. என் பேர் மணிமேகலை. 1 வருஷமா இடுப்பு வலியோட இருந்தேன், கால் வலியோட இருந்தேன். எவ்வளவு ஹாஸ்பிடல் போயிருக்கேன். எவ்வளவு ஹாஸ்பிடலுக்கு போனீங்க? நான் சரியாவே ஆகல. எந்த டாக்டர்ல குணமாக்க முடியல. இல்ல, மாத்திரை எவ்வளவு சாப்பிட்டு இருக்கேன். அப்போ கூட எனக்கு அந்த வலி இருந்துட்டே இருக்கும். இப்போ என்னாச்சு? இப்போ ஐயா ஜெபம் பண்ணவனே என் கால் சுத்தமா சரியாயிடுச்சு. ஹalleluya. இடுப்பு பிரச்சனைங்க. போன ஏப்ரல் மாசத்துல இருந்து. போன ஏப்ரல் மாசம் இடுப்பு பிரச்சனை. என்ன வலிக்குமா? இல்ல, இடுப்பு எலும்பு வந்து இறங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. செக் பண்ணது. டாக்டர் கிட்ட பாக்கும்போது நிறைய ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணேன் நான். இப்போ என்னாச்சு? ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு அப்பவே. ஆனாலும் வலி இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? ஐயா வந்து ஜெபம் பண்ணாரு. எனக்கு வலி இல்லங்க. கம்ப்ளீட்டா போச்சு. இல்லங்க. குனிஞ்சு பாருங்க, வலி இருக்கானே. குனிஞ்சு பாருங்க, நல்லா பாருங்க. ஹalleluya. 2 வருஷமா உங்களுக்கு மூச்சு அடைக்கும், கழுத்து வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிசாசு. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அதுல இருந்து விலகிடுச்சு. ஹalleluya. இந்த சிஸ்டருக்கு 2 வருஷம் மூச்சு விட முடியாது, கழுத்தை பிடிக்குமா. கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது ஹalleluya. 10 வருஷமா பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. இந்த 1 மாசமா என்ன ரொம்ப படாத பாடுபட்டுச்சு. ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2-3 டைம் செக் பண்றேன். 3வது வால்வு அடைப்பு, 3வது வால்வு அடைப்பு என்று சொல்றாங்க. ஆனா பயந்துக்குன்னு என்ன இது இந்த மாதிரி இருக்குன்றேன். அப்போ எனக்கு தெரியாது, கீழே குனிஞ்சு நின்றாவே எனக்கு மயக்கம் வரும். ஆனா இப்போ அந்த மயக்கம் எல்லாம் இல்ல, அந்த இதுவெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இப்போ எனக்கு. ஹalleluya. என் பேர் புனிதா. உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? கை கால்லாம் மரத்துக்கு உட்கார்ந்து ஏந்துக்க முடியாது. எத்தனை வருஷமா? 1 வருஷமா இருக்குது. 1 வருஷமா கை கால்லாம் மரத்துறோம். மரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து நடக்க முடியாது. நடக்க முடியாது. நான் ஃப்ரீயா வந்தேன். அதுக்காக இப்ப ஃப்ரீயா உட்கார்றீங்க. நல்லா கரங்கள் தட்டுங்களே. சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நான் சூனி மந்திரத்துல எவ்வளோ நான் வீடு எத்தனை வருஷமா சூரிய மதத்துல? 30 வருஷமா கஷ்டப்பட்டேன் நான். எவ்வளோ துக்கம், எவ்வளோ துயரத்துல அனுபவிச்சு நான். இப்ப என்னாச்சு? இந்த கையே எனக்கு உயிந்து போச்சு. எங்க அப்பா கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து, எனக்கு பலவனை கொடுத்து, என் கூட்ட ஆசீர்வதிச்சு, என் பிள்ளைங்களை பாதுகாப்பா கண்ணதுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா பிரைஸ். உங்க பேர் சொல்லுங்க.
ஐயா என் பேர் சாந்தா மேரி ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்லு இருளு வீக்கமா இருக்குது ஐயா. சரி. 10 வருஷமா அந்த வீக்கத்துல நான் எந்த டாக்டரும் பார்த்தது இல்ல. இப்போ என்ன ஆச்சு? நமக்கு இருக்கிறாரு ஒரு பெரிய டாக்டர். ஹalleluya. என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ? இப்போ நல்லா இருக்குது ஐயா. வலி இல்லையா? இங்க வந்ததுல இருந்து நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஜெபம் பண்ணாரு. எந்த வலியே இல்ல ஐயா. கல்லு இருளு காலிலிருந்து துடிச்சிக்கிட்டு இருந்தா ஐயா. கல்லு இருளு 10 வருஷமா வலி இருந்துச்சா? அவங்க விசுவாசங்களா நமக்கு ஒரு பெரிய டாக்டர் உண்டு, அந்த டாக்டர் இங்க இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி வந்தாங்க. ஐயா ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தந்தார். கருணாகரன் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2-3 வருஷமா மார்ல சுருக்கு சுருக்குன்னு குத்தமா. இப்போ என்னாச்சு? இப்போ ஐயா ஜெபிச்சாங்க, போயிடுச்சு. அதே மாதிரி முட்டி வலியில ஜவ்வு கேஞ்சி போயிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் எகிரி குதிக்க சொன்னாங்க. எகிரி குச்ச ஒண்ணுமே ஆகல. ஹalleluya. எகிரி குதிங்களேன், கொஞ்சம் எகிரி குச்சி காட்டுங்களேன். கால்ல ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்குனாங்களா, ஐயா அப்படி தட்டி தட்டி ஜெபம் பண்ணிருக்கிறாரு. இப்ப அந்த வலியே இல்லையா? காட்டுங்களேன், நல்லா காட்டுங்க, நல்லா குதிங்க, ஜம்ப் பண்ணுங்க. ஹalleluya. 5 வருஷமா உங்களுக்கு பிசாசு பிடிச்சது, கணக்கு வச்சிருக்கீங்க. 5 வருஷமா பிசாசு. இப்ப என்னாச்சு? ஜபிப்பாரு, ஒதுங்கி மறுபடியும் தொடங்கும். சர்ச்சுக்கு போனா ஜபிப்பாரு, ஒதுங்கும். எங்க ஊர்ல திருவிழா நடந்தா கூட அந்த சாமி பாட்டு போனாக்கா எழுந்து ஓடி ஆளணும்னு இருக்கும் எனக்கு. இப்ப வந்து இந்த 3-4 மீட்டிங்க்கு வந்தேன். ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஹalleluya. மனிஷா பாப்பா பேரு. என்ன உங்க பிரச்சனை? காது வலி 10 வருஷமா இருந்தது. எந்த காதுமா? காது கேட்காது பாப்பாக்கு. காதே கேட்காதா? சரியா கேட்காது. சரியா கேட்காது. இப்போ வாய் கொதலி பேசுவா. சரி, இப்போ நல்லா கேக்குது. நல்லா பேசு. அவங்க கிட்ட கொடுங்க. இப்போ உங்க பேர் என்னமா? வனிஷா. வனிஷா. அவங்களுக்கு காது வலியா, வாய் கரெக்டா பேச மாட்டாங்களா? இப்போ அவங்க பேர் கேக்குறேன். உங்க பேர் என்னமா? வனிஷா. வனிஷா. ஹalleluya. பாருங்களேன், க்ளீனா பேசுறாங்க. ஆபரேஷன் பண்ணனும் சொன்னாங்க. 60 வயசு தான் மாத்திரை வேலை செய்யனாங்க. அதனால ஆபரேஷன் பண்ணனாங்க. ஆனால ஆண்டவர் வந்து முட்டி வலி சரியாகல. இங்க வந்து நான் நடக்க முடியாம ஸ்டேஜ்ல ஏறினேன். ஐயா ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். 2 முட்டில ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா, ஹாஸ்பிடலுக்கு போனாங்களா, குணமாக்க முடியலையா? ஆனா இயேசு இப்போ இவங்களை தொட்டு பரிபூர்ண விடுதலை தந்து இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. எனக்கு வயித்துல கட்டி எத்தனை வருஷமா? 5 வருஷமா ஆஸ்பத்திரிக்கே போகல. நான் ஏசாப்பாண்ட ஒப்பு கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த நோக்காடும் கிடையாது எனக்கு. நான் அதனால இப்ப நடந்தது எனக்கு எதுவுமே இல்ல இந்த இடத்துல. ஹalleluya. என் காலு 2 காலுமே மாறி மாறி வீங்கி போய்டும், அழுகி போய்டும், நாக்கு அடிக்கும். ஹாஸ்பிடல்ல போயிருக்கீங்களா? நிறைய போயிருக்கேன். எத்தனை ஹாஸ்பிடல் போயிருக்கீங்க? நடக்கவே முடியாது. ஐயா யாருக்கெல்லாம் உடம்பு வலிக்குதோ எழுந்து வாங்க, நடந்து வர முடியல. மொல்ல நடந்து வந்தேன். இங்க வந்து அமைதியா நின்னுகிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன அறியாம எப்படி குதிச்சேன். நல்லா குதிங்க, நல்லா குதிங்கம்மா, நல்லா குதிங்கம்மா. லாக்டவுன்ல 2 வருஷம் இந்த 2 காலம் அழுகுமா, நாருமா, வலி கெடுக்குமா. ஆனா இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த அம்மா நல்லா குதிக்கிறாங்க. நல்லா குதிச்சு காட்டுங்கம்மா, நல்லா குதிச்சு காட்டுங்கம்மா. எத்தனையோ ஹாஸ்பிடலுக்கு போனாங்களா, எந்த டாக்டர்லயும் குணமாக்க முடியலையா? பரம டாக்டர் இவங்களை குணமாக்கி இருக்கிறார். நல்ல 15 வருஷமா இங்க காஞ்சிபுரத்துலயும் சரி, சென்னையிலும் சரி, எல்லா ஹாஸ்பிடல்லயும் முடக்கம் வியாதியை குணமாக்க இல்ல. ஆனாலும் ஏசப்பா மேல வைராக்கியமா இருந்தேன். ஜெபத்துல ஆண்டவர் ஒவ்வொரு ஜெப கூடயும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். ஆனாலும் ஆண்டவர் ஜீவனை கொல்லப்பரலா கொடுத்து இந்த நேரத்துல வச்சிருந்தாரு. நடக்க முடியாம ஆனாலும் என் கை வந்து கை தட்ட முடியாது. சர்ச்சுக்கு போவேன், பிரே தட்ட முடியாது. இப்ப தட்டுங்க பார்க்கலாம், இப்ப தட்டுங்க பார்க்கலாம், நல்லா தட்டுங்க. ஹalleluya. 15 வருஷமா முடக்குவாதம், 15 வருஷமா டாக்டர் பாத்துக்கிறாங்க. சென்னையில காஞ்சிபுரத்துல பாத்துக்கிறாங்க, அங்க யாரும் குணமாக்க முடியல. ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்குள்ள வந்ததுனால எல்லா முடக்கத்தையும் கர்த்தர் நீக்கி பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். சொல்லுங்க. பாதம் லெஃப்ட் சைடு பாதமும் வலது கையும். எத்தனை வருஷமா? 1 வருஷமா. என்னால உட்கார முடியாது, கை தட்ட முடியாது, கை தூக்க கூட முடியாது. இப்ப நல்லா கிளியரா தூக்க முடியுது. நல்லா தூக்கி காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டுங்க. நேத்து வந்து நான் உட்கார முடியாம சேர் போட்டு தான் உட்கார்ந்தேன். ஒரு காலுக்கு ஒரு சேர். இப்போ வந்து உட்கார்ந்ததுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கடந்து போகும்போது வயிறெல்லாம் வலிக்குமா, இப்ப எல்லாம் வயிறு வலியும் கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஹalleluya. God bless you brother. ஐயா ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எதுவும் உங்களால பண்ண முடியாது, நிக்கவே முடியாது. இப்ப நல்லா நல்லா குதிங்க பார்க்கலாம். 1 வருஷமா இந்த கால் வந்து வேலையை செய்ய முடியாதான்.
பெயின் இருக்குமா, இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள கடந்து போகும்போது அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை. 2 வருஷமா பிசாசின் பிடியில் இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆமே. 2 வருஷமா பிசாசு உங்களை கட்டி வச்சிருந்தா கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவங்களை குணமாக்குனதால இப்ப இருக்க எல்லாம் பலவீனெல்லாம் நீங்கி நான் இப்ப சமாதானமா இருக்க. நல்ல கரங்களை தட்டுங்க. 2 இயர்ஸா டயர்டாவே இருக்கும். 2 இயர்ஸ்மா உங்களுக்கு டயர்டா இருப்பீங்க, நிக்கவே முடியாது. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப நான் நிக்கிறேன், ரொம்ப நேரமா நிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களே. என்ன உங்களுக்கு பிரச்சனை? முட்டி ஐயா, முட்டி வெளிய நடக்க. எத்தனை வருஷமா? 1 மாசமா ஐயா. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லா இருக்குது ஐயா. நல்லா அடிச்சா? நல்லா இருக்குது ஐயா. என்ன பண்ண முடியாது உங்களால? வேகமா வைக்க முடியாது. இப்ப வேகமா வச்சு பாருங்க, வேகமா வச்சு பாருங்க. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நல்லா குதிங்க, நல்லா குதிங்க. இப்ப குதிங்க. 1 மாசமா அந்த முட்டி வலிக்குமா, நடக்க முடியாதா? இப்ப நடக்கறாங்க, குதிக்கறாங்க, ஓடுறாங்க. அலர்ஜி 27 வருஷமா அலர்ஜி. 27 வருஷமா உங்களுக்கு அலர்ஜி இருக்குது. இப்ப என்ன ஆச்சு? இப்ப சுகம் கொடுத்துக்கிறார் கடவுள். ஹalleluya. 27 வருஷமா அந்த சரீரத்துல அலர்ஜியா, ஆனா கர்த்தர் இப்ப அந்த சுகத்தை கொடுத்துறாரு. நல்ல சபிதா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தலைவலி ஜாஸ்தி. எத்தனை வருஷமா? 6 வருஷமா. 6 வருஷமா. எத்தனை ஹாஸ்பிடல் போயிருக்கீங்க 6 வருஷத்துல? நிறைய பெங்களூர் வரைக்கும் போயிருக்கேன். பெங்களூர் வரைக்கும் ஹாஸ்பிடல் போயிருக்கீங்க, ஆனா குணமாக்க முடியல. எந்த டாக்டரால குணமாக்க முடியல. இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ இல்லையா? இப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க, தலைய பாருங்க எப்படி வலி. இப்ப பரவாயில்ல, கண்ணு கூட வலியா இருந்தது வரும்போது. இப்ப வலி இல்ல, கம்ப்ளீட்டா வலி இல்லையா? உங்க பேர் சொல்லுங்க. பிரசன்னா என் பேரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? செய்வின போராட்டம், கேஸ்ட்ரிக் அல்சர். எத்தனை வருஷமா? 12 வருஷமா செய்வின போராட்டம். கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து 7 வருஷமா இருக்கு. உணவு சாப்பிட முடியாது. பிரியாணி, சிக்கன், மீன் எதுவுமே என்னால சாப்பிட முடியாது. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாரு. நான் வந்து அலக்கழிச்சு கீழே விழுந்துட்டேன். உடம்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. எனக்கு அது இருக்குது 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா உங்களுக்கு இந்த கண் ஆபரேஷன் பண்ண கழுத்து வலிக்கும். இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ நல்லா ஃப்ரீயா கழுத்து. நல்லா ஃப்ரீயா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வலி இல்ல, எந்த வலியும் இல்ல, எந்த வலி இல்ல, சுத்தமா வலி இல்ல. இயேசுவின் நாமத்துல சுகம் கொடுத்துறாரு. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி. ஹalleluya. லட்சுமி என்ன பிரச்சனை உங்களுக்கு? 1 வருஷமா அந்த கை தூக்க முடியாது. தூக்கவே 1 வருஷம் தூக்க முடியாது. ஹாஸ்பிடலுக்கு போனீங்களா? ஹalleluya. 1 வருஷமா இந்த அம்மாவுக்கு 2 கை தூக்க முடியாதா? இப்போ கர்த்தர் இவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தந்து கையை தூக்க வச்சிருக்கிறார். நல்ல கரங்க தட்டுவோமா? என்ன உங்களுக்கு பிரச்சனை டேவிட் ஐயா? முட்டி வலிங்கய்யா. முட்டி வலி எத்தனை வருஷமா? ஒரு 3 வருஷமா இருக்கு. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன். ஸ்கேன் எடுத்து பாத்தீங்க, டாக்டர் பாத்தீங்க, ஒன்னும் குணமாவல. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ உட்கார முடியாது, ஒண்ணும் முடியாது. உட்கார்ந்து காட்டுங்க, நல்லா உட்காருங்க. 3 வருஷமா இந்த முட்டி வலி உட்கார முடியாதா? இப்ப நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்து காட்டுங்க, நல்லா உட்கார்ந்து காட்டுங்க. முடிஞ்சா ஏந்து குனிஞ்சு காட்டுங்க, குதிங்க. காது வலி. எத்தனை வருஷமா? 1 வருஷமா. ஆனா நான் ஹாஸ்பிடல்லாம் போல. 1 வருஷமா இந்த காது கேட்காது. 1 வருஷமா கேட்காது. ஹாஸ்பிடல் நீங்க போல. ஹாஸ்பிடல்லாம் போல. யாரும் உங்களுக்கு அங்க பேசினா கேட்காது. யார் பேசினாலும் கேட்காது. இப்போ நீங்க பேசுங்க பிரதர். சிஸ்டர் உங்க பேர் என்ன? தனவலி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கீனாக்கிமலை. ஹalleluya. இப்ப நல்லா கேக்குது. பாருங்க, 1 வருஷமா இருங்க சிஸ்டர். 1 வருஷமா இந்த ரைட் சைடு காது உங்களுக்கு கேட்காதா? இப்போ பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு, உங்க கேளுங்க சிஸ்டர். இப்போ சொல்லுங்க, தள்ளி போய் கூப்பிடுங்க. நீங்க அவங்க நீங்க கூப்பிடுங்க. இங்க சொல்லுங்க. நல்லா இருக்குது, சுகமா இருக்குது. என் காது நல்லா கேக்குது. கீனாக்கிமலையம். பாருங்க, இந்த காது கேட்கவே கேட்காதுனாங்க. அங்க இருந்து தள்ளி பேசும்போது இந்த அம்மா சொல்றாங்க, கிளீனா என் காது கேக்குது. இல்ல இப்ப என்ன பண்ண முடியாது? கால் விழுந்து என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாதா? இல்ல குனிய முடியாதா? என்ன ஆகும்? உட்காருங்க, உட்கார்ந்து காட்டுங்க. உட்காருங்க, நல்லா உட்காருங்க, உட்காருங்க. 1 வருஷமா கால் வலி, உட்கார்ந்து ஏந்துக்க முடியாதா? இப்ப ஈஸியா உட்கார்ந்து ஏந்திருக்கிறாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்துக்கிறாரு. ஹalleluya. God bless you. எத்தனை வருஷமா மூச்சு திணறும்? மூச்சு திணறுமா? கால் எத்தனை நாள் வலிக்குது? 2 மாசமா வாழத்துக்கு வரல. நான் சர்ச்சுக்கு வர முடியல. இந்த கால் வரல. மூச்சு நைட் ஆனா மூச்சே வராது. மாத்திரை போட்டு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ சேர் உட்கார்ந்து போது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நல்லா இருக்குது. இப்போ நல்லா ஆயிடுச்சா? நல்லா இருக்குது. கால் எரிச்சலா இருக்கு. கால்ல சரி செக் பண்ணுங்க, கால்ல செக் பண்ணுங்க. ஒதுருங்க, காலை ஒதுருங்க. நில்லுங்க. வலியில இல்லையா? கீழே வைக்க முடியாதா? நல்லா வைங்க. இப்போ நல்லா அமுக்கும். முட்டி வலி இல்ல, கால் வலி இல்ல, நல்லா மூச்சு விட முடியுதா? மூச்சு விட முடியுது. ஹalleluya. 6 மாசமா வயிறு வலியா இருந்துச்சு. வயிறு வலியா இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க வந்த உடனே எனக்கு சரி, இங்க பிரேயர் பண்ணும்போதே இங்க ஒரு அடி வயித்துல ஒரு மாற்றம் வந்துச்சு எனக்கு. அதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. இப்போ வலி இல்ல. செக் பண்ணீங்களா? வலி இல்ல. நல்லா செக் பண்ணுங்க. இல்ல எனக்கு
6 மாசமா இது ஒரு வயிற்று வலி இருந்துச்சா, அது வலிக்குமா? இங்க பிரேயர் பண்ணும் போதே அந்த வலி கம்ப்ளீட்டா போயிடுச்சா? உனக்கு எனக்கு வந்து நவம்பர் மாசத்துல இருந்து ரொம்ப பல்லு வலி, சைடுமே ரூட் ஸ்கேன் பண்ணனும் சொன்னாங்க. எனக்கு அந்த வழி இல்ல எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு வெளிய போன மாதிரி. ஆனா இப்போ எனக்கு ஃப்ரீயா இருக்கு. ஹalleluya. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 1 மாசமா நெஞ்சு வலி இருந்தது. நெஞ்சு வலி 1 மாசமா? ஆமா. ஹாஸ்பிடல் போனீங்களா? ஹாஸ்பிடல் போனேன். என்ன சொன்னாங்க டாக்டர்? அது லைட்டா வந்து அடப்பு இருக்குனாங்க. லைட் அடப்பு இருக்குனாங்க. ஆண்டவர் குணப்படுத்துவார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரு. கூட்டத்து போனா சரியான்னு வந்தேன். ஆனா ஐயா தொட்ட உடனே அப்படியே உள்ள ஊடுருவி பாய்ந்தது. ஹalleluya. ஒரு வாரமா உடம்பு சரியில்லாத படுத்துங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சு? வந்து இப்போ வந்து இங்க வந்த பிறகு ஜெபம் பண்ண பிறகு என்னை விட்டு இந்த கழுத்துல இருந்து என்னமோ ஓடி போன மாதிரி இருந்தது. ஹalleluya. வயித்துல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு? இப்போ அற்புதம் நடந்தது ஐயா. ஹalleluya. நீர் கட்டிய கர்த்தர் நீக்கி போட்டார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஹalleluya. God bless you மா. God bless you. அடுத்து வாங்க. சாந்தகுமாரி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 8 வருஷமா இருக்குது ஐயா. எனக்கு கை ரைட் கை வலிக்கும். எத்தனை ஹாஸ்பிடல் போனீங்க 8 வருஷமா? போனா ஐயா எவ்வளவு ஹாஸ்பிடலுக்கு போனீங்க? இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ எனக்கு இங்க ஐயா வந்து எனக்கு ஜெபம் பண்ணி இப்ப நீ கையை தூக்கி கை தட்டுமான்னு சொன்னாரு. தட்டின பிறகு எனக்கு இப்ப நல்லா தூக்குங்க. நல்ல கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. கை தட்டுங்க. கையை தட்டுங்க. 8 வருஷமா இந்த கை வலிக்குமா? ஆனா இப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். மூச்சு அடைப்பு நேத்து வந்து போனேன். இன்னைக்கு சரி போனாங்க சரி ஆயிட்டாங்க. வந்தா ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. என் பேர் பிரேமா. நான் பிசாஸ் போராட்டத்தை ரொம்ப போராடினா ஐயா. எத்தனை வருஷமா பிசாஸ் போராட்டம் இருந்தீங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷம். நான் 10 வருஷமா ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவேன். இப்பதான் நான் இடையில ஒரு 8 வருஷம் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு நான் சர்ச்சுக்கு போவேன், பிரேயர் பண்ணுவேன். ஆனா இந்த அமாவாசை பௌர்ணமி வந்தா என்ன ரொம்ப பண்ணும். நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா எனக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி வந்தா என்ன ரொம்ப பலவீனமா இருக்கு சொல்லுவாரு. ஐயா சொல்லுவாரு, சிஸ்டர் சோர்ந்து போவாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. ஜெபம் பண்ணும் போது எனக்குள்ள பலவீனமா இருக்கும். அப்படி என்ன தலையை சுத்தி ஆடிக்கினே இருக்கு. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த கிரி என்னை விட்டு போனதுல எனக்கு என்னை விட்டு அலக்கடிச்சது. அப்படி என்ன சுத்தி என்னவோ பண்றப்பல அலக்கடிச்சு கையெல்லாம் அப்படியே எரிச்சலாகி இதுவாயிடுச்சு. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்துக்கு கோடி கோடி. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, கடந்து வருவதில்லை. 2 சொல் பட்டவங்க வலிக்கும். எத்தனை வருஷமா? 6 மாசமா. ஹாஸ்பிடல் போனீங்களா? போயிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். கை தட்டினா கொஞ்ச நேரம் பெயினா இருக்கும் கை. இப்போ தட்டுங்க. நல்லா தட்டுங்க. 6 மாசமா இந்த அம்மாக்கு வந்து பெயினா இருக்குமா கை. ஆனா கையை தட்ட முடியாதா? இப்ப நல்லா தட்டுறாங்க. மொத்தம் பெயினும் கம்ப்ளீட்டா நீங்கிடுச்சு. ஹalleluya. அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே இந்த கால் வலிக்கும். இந்த கால்ல இருந்து ஒரு அனல் மாரி புறப்பட்டு போனது உணர்ந்தேன். எனக்கு பெரிய சுகத்தை கொடுத்தார். ஹalleluya. லெஃப்ட் கால் அங்க உட்காரும் போதே வலிச்சுதான். ஆனா ஜெபிக்கும் போதே அந்த அம்மா கால்ல இருந்து ஏதோ போடுச்சா. ஹalleluya. பேர் சுதா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து ஒரு 2 மாசமா தண்ணி செலமா விட்டு போவோம். கேரா ஆயிடும். தடதன்னு உடம்புல சிலுத்துக்கும். ஒண்ணுமே முடியாது, கேரா ஆயிடும். இங்க வந்து கர்த்தராண்ட வந்த பிறகு எனக்கு சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். ஹalleluya. நெஞ்சிலாம் படபடன்னு இது மூச்சு வாங்குற. எத்தனை வருஷமாமா? ஒரு 2-3 மாசமா இருந்தது. அப்படியே 2-3 மாசமா படபடபட மூச்சு அடைக்குது. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ காலையில இருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ நல்லா குணமாயிடுச்சு, உற்சாகமா இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களே. என் மேல அபிஷேகம் இறங்கணும் போல எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு. ஏமா பிரியாவா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கை ஒஞ்சிடுச்சு. எந்த கை? இப்போ என்ன ஆச்சு? என்ன கையில வலிக்குமா? எனக்கு ஆபரேஷன் பண்றாங்க. சரி, இப்போ நான் இங்க வந்தனால எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப. ஹalleluya. ஏமா பிரியாக்கு கை ஒஞ்சு ஆபரேஷன் பண்ணாங்களா? ஆனா இங்க வந்ததுனா நல்லா இருக்கு. நான் கையை தூக்குவேன்பா. நல்லா தூக்கு. ஹalleluya. இங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா தூக்கு. பாருங்க, கையை தூக்காதான். ஆனா இங்க வந்து நல்லா தூக்குதான். தூக்குமா, நல்லா தூக்கி காட்டு. ஹalleluya. அற்புதம். மேரி சிஸ்டர், எந்த ஊர்ல வரீங்க? நாங்க வேடல்ல இருந்து வந்தோம். வேடல்ல. என்ன உங்களுக்கு பிரச்சனை? கால் வலி ஐயா. எத்தனை வருஷம்? 1 மாசமா. 1 மாசமா. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ அந்த கூட்டத்துக்கு 3 நாள் எல்லா வலியும் போயிடுச்சா? எல்லா வலியும் போயிடுச்சு. பாருங்க, குனிஞ்சு பாருங்க. காலை வலி குச்சி பாருங்க. ஐயா படி நல்லா ஏறணும். நல்லா ஏறுறீங்களா? ஏறி இறங்கி வாங்க. ஹalleluya. கால் வலியை கர்த்தர் குணமாக்குனார். ஆமென். God bless you sister. இப்போ ஐயா வச்சு கை வச்சு போது
முட்டி வலியே இல்ல. ஹalleluya. ஹalleluya. ஒரு வருஷமா வலிக்குமா, ஆனா ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணாரா, இப்ப முட்டி வலியே கம்ப்ளீட்டா போயிடுச்சா? வந்து தைராய்டு இருந்துச்சு ஒரு வருஷமா. தைராய்டு ஒரு வருஷமா மாத்திரைலாம் சாப்பிட்டு அப்போ அந்த வலி இருந்துதான் இருக்கு. இப்போ என்னாச்சு? இன்னைக்கும் காலையில வலி தான் இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணதுமே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை. ஹalleluya. 10 நாளா இடுப்பு வலி, இப்போ என்னாச்சு? ஹalleluya. 10 நாள் வலி இப்போ ஒரே செகண்ட்ல கர்த்தர் குணமாக்கிட்டார். God bless you. God bless you brother. யோவான் பிரதாப் என் பேரு. யோவான் பிரதாப், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து இந்த வலி இருந்துட்டே இந்த முட்டில. இது வரைக்கும் அது முன்னாடி வந்ததே இல்ல. ஆமா, இப்போ பிரேயர் பண்றது வரைக்கும் வலி இருந்துச்சு. ஐயா வந்து முட்டில தட்டி ஜெபம் பண்ணாரு. இப்போ வலியே இல்ல. நல்லா. ஹalleluya.